ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்ட் இங்கிலீஷில் ஃபைனலிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தணும், அட்லாஸ்ட்டுங்கிற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முதல்ல பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். கரெக்ட் இங்கிலீஷ் நம்பர் 1, ஃபைனலி யூ ஹவ் கம், அட்லாஸ்ட் யூ ஹவ் கம். இப்போ ஃபைனலி யூ ஹவ் கம்னு சொல்கிறதா, அட்லாஸ்ட் யூ ஹவ் கம்னு சொல்கிறதா? அட்லாஸ்ட் யூ ஹவ் கம் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன் அப்படின்னா, பொறுமை இல்லாமல் காத்திருந்து கடைசியில் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அட்லாஸ்ட் யூ ஹவ் கம் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், வீடியோ பாருங்கள். At last is used to show relief after impatient waiting. At our party we had games, then tea and finally dancing. இப்போது பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கேம்ஸ் இருக்குது, டீ இருக்குது, அண்ட் ஃபைனலி, அப்போது ஃபைனலி அதில் கடைசியில் வர்றதுக்கு அந்த ஃபைனலி டான்ஸிங் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபைனலி ஹஸ் த மீனிங் அட் த எண்ட். ஃபைனலிங்கிறதுனால அர்த்தம் என்ன? அட் த எண்ட் அர்த்தம். நம்பர் 2 பாருங்கள். ஃபுட் ஆர் மீல். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் எ குட் ஃபுட் ஆர் மீல். எது சொல்லணும்? பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது அது இட் இஸ் அ குட் மீல்னு தான் சொல்லணும். பிரெட் இஸ் எ குட் ஃபுட் அப்படி சொல்லலாம். நோட் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ, டின்னர் அண்ட் சப்பர் ஆர் மீல்ஸ். இதெல்லாம் மீல்ஸ்னு சொல்லணும். வி ஈட் ஃபுட் அட் அவர் மீல்ஸ். மீல்ஸ் டைமில் நம்ம உணவு சாப்பிட்றோம், ஃபுட்டை சாப்பிட்றோம். மீலினுடைய ப்ளூரல் வந்து மீல்ஸு. இதெல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ, டின்னர் அண்ட் சாப்பிட்றலாம் மீல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சிங்குலராக இருக்கும்போது அது குட் மீல்னு சொல்கிறோம். அடுத்து நம்பர் 3 பாருங்கள். ஸ்போர்ட்ஸுக்கும் கேம்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 3, ஸ்விம்மிங் இஸ் எ குட் ஸ்போர்ட் ஆர் கேம். ஸ்விம்மிங் இஸ் எ குட் கேம்னு சொல்கிறதா, குட் ஸ்போர்ட்னு சொல்கிறதா? அப்படின்னா ஸ்விம்மிங் இஸ் எ குட் ஸ்போர்ட்னு தான் சொல்லணும். காமன் ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸில் என்னென்ன வரும்? ரன்னிங், ஜம்பிங் அண்ட் த்ரோயிங். அடுத்தது ஸ்விம்மிங், ரோயிங், பாக்ஸிங், ரெஸ்லிங் அண்டு ஸ்கீயிங். இதெல்லாம் ஸ்போர்ட்டில் வரணும். காமன் கேம்ஸ் இன்க்ளூட் ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ், நெட்பால் அண்ட் பேஸ்பால். கேம்ஸ்னு சொல்கிறதில்ல ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ், நெட்பால், பேஸ்பால், வாலிபால், ஹாக்கி இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அடுத்தது பாருங்கள். தே காட் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தே காட் பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடாது. பனிஷ்மெண்ட் பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தேவர் பனிஷ்டு அப்படி தான் சொல்லணும். அல்லது தே காட் எ ஸ்கோல்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தே கிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே இம்போஸ் பனிஷ்மெண்ட் தான் சொல்லணும். கிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடாது. தே இம்போஸ் பனிஷ்மெண்ட் அல்லது தே அட்மினிஸ்டர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.